இன்னைக்கு நாம குடமிளகாய் கிரேவி தான் செய்ய போறோம். நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோவை பார்க்கலாம். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு எண்ணெய் சட்டில 5 ஸ்பூன் ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய குடமிளகாயை நைஸா கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை நைஸா கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசமா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இது வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு இதை ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதுல கொஞ்சமா மல்லித்தலை தூவி இதையும் நல்லா வதக்கி விட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு மசாலாலாம் நல்லா திரிஞ்சு அது ஆயில் எல்லாம் திரிஞ்சு வந்த பிறகு அடுத்ததா இதுல நாம ஒரு பெரிய பவுல்ல மாத்திக்கலாம். பவுல்ல மாத்திட்டு இது மேல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அழகா எடுத்து வைக்கலாம். இதுல குடமிளகாய் பாத்தீங்கன்னா ஒமேகா 3 உள்ளது. இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நாம இந்த குடமிளகாயை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இனிமேல் நாம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உருளைக்கிழங்கு வறுத்து அதுக்கு இதை சைடிஷ்டா எடுத்துக்கிட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் போங்க, செம்மையா இருக்கும். குழந்தைங்க இன்னமும் வேணும் வேணும்னு நிறைய சாதத்தை விரும்பி சாப்பிட்டாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.